ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வாங்க இன்றைக்கி 4வது எபிசோட்டை பார்க்கலாம். 4வது எபிசோட்க்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, வாங்க பார்க்கலாம். ஆமாம் ஆண்டி, கரெக்டாக சொல்கிறீங்க. எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் மெதுவாக தான் புரியும். ஓகே ஜிலேபி, அதெல்லாம் விடு. உனக்கு டீ போட தெரியுமா? டீ போட தெரியும் ஆண்டி, ஆனால் நான் போட மாட்டேன். என்னது, டீ போட தெரியும் ஆனால் போட மாட்டியா? ஏம்மா? ஆமாம் ஆண்டி, நீங்கள் கஷ்டப்பட்டு போட்டு கொடுத்துருக்கீங்க, எப்படி போடுறது சொல்லுங்கள். இல்லை ஜிலேபி, உனக்கு டீ வைக்க தெரியுமான்னு கேட்டேன். என்ன ஆண்டி, நீங்களே டீ போட்டு கொடுத்துட்டு நீங்களே வைக்க சொல்கிறீங்களே. எப்படித்தான் சொல்கிறதுன்னு தெரியலையே. என்ன ஆச்சு ஆண்டி, சொல்லுங்கள் ஆண்டி. இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. சரி விடு, உனக்கு டீ செய்ய தெரியுமா? அச்சோ ஆண்டி, டீ செய்ய தெரியுமான்னு கேட்கக்கூடாது ஆண்டி, டீ சமைக்க தெரியுமான்னு கேட்கணும். ஆமாண்டி, நீ சிரிக்கிற மாதிரி தான் ஆகிப்போச்சு என்னோட பொழப்பு. என்ன பண்ணுறது, என் பையனுக்கு உனக்கு பிடிச்சிருச்சே, இதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போய் ஆகணும். என்ன ஆண்டி, நான் சொன்னது கரெக்டு தானே? ஆமாம்மா ஜிலேபி, நீ சொன்னது ரொம்ப கரெக்டு தான். ஓகேம்மா, உனக்கு டீ சமைக்க தெரியுமா? அப்படி கேளுங்க ஆண்டி. சூப்பர் ஆண்டி, எனக்கு டீ சமைக்க தெரியாது ஆண்டி. சரி ஜிலேபி, நான் சொல்லித்தரேன், நீ கற்றுக்கோ, ஓகேவா? ஓகே ஆண்டி, நீங்கள் சொல்லி தந்தால் நான் சீக்கிரமே கற்றுக்குவேன் ஆண்டி. வெரி குட்மா. டீ செய்யறதுக்குமா, டீ தூள், பால், சர்க்கரை, தண்ணி. ஃபஸ்ட்டு நம்ம 1 டம்ளர் பாலுக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் டீத்தூள் போட்டுக்கிட்டு 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி குடிக்க வேண்டியது தான். டீ ரெடி ஆயிரும் ஜிலேபி, ஓகேவா? சாரி ஆண்டி, ஆனால் டீ கொதிக்கவே கொதிக்காது ஆண்டி. ஏம்மா, என்னாச்சு? ஏன் டீ கொதிக்காதுன்னு சொல்கிற? டீ பொங்கவே பொங்காது ஆண்டி. ஏன்னா நீங்கள் அடுப்பே பற்ற வைக்கல, அப்புறம் எப்படி ஆண்டி டீ பொங்கும்? நீங்கள் டீத்தூள், பால், சர்க்கரை, தண்ணி இதை மட்டும்தான் சொன்னீங்க, அடுப்பு பற்ற வைக்க சொல்லியே தரல ஆண்டி. என்னால் முடியலடா அப்பா, எப்படி தான் சமாளிக்க போகிறேனோ. ஹாய்மா. ஹாய் ஜிலேபி. ஹாய் காஜு. என்னம்மா ஆச்சு, ரொம்ப டயர்டாக இருக்கீங்க? ஆமாப்பா காஜு, கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ கொஞ்சம் நேரம் ஜிலேபி கூட பேசிட்டுரு. ஓகேம்மா, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் ஜிலேபி கூட பேசிகிட்ருக்கிறேன். எல்லாம் ஓகே தானே ஜிலேபி? எல்லாம் ஓகே தான் காஜு, ஆனால் உங்கள் அம்மாவுக்கு டீ சொல்லித்தர தெரியல, அதான் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாங்க. ஸோ ஓகே, விடுங்க. ஏதாவது சாப்பிட்டியா ஜிலேபி? சாப்பிட்டேன் காஜு, இப்போ தான் ஆன்ட்டி எனக்கு டீ கொடுத்தாங்க. ஓகே ஜிலேபி, நல்லா இருந்துச்சா டீ? டீ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு காஜு. அப்போ எப்படி ஜிலேபி, அம்மா உனக்கு தப்பாக டீ போட சொல்லி கொடுத்துருப்பாங்க? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஜிலேபி. அம்மா தானே டீ போட்டு கொடுத்தாங்க, நல்லா தானே இருந்துச்சு. அப்போ எப்படி உனக்கு தப்பாக சொல்லித்தர முடியும் சொல்லு பார்க்கலாம். காஜு, அப்போ என்ன சொல்ல வரீங்க? அப்போ நான் தான் தப்பாக சொன்னேன்னு சொல்கிறீங்களா? அப்படி இல்லை ஜிலேபி, பெரியவங்க தப்பாகவே சொல்லி கொடுத்தாலும் நாம் தப்பாக நினைக்கக்கூடாது, ஓகேவா? என்னடா காஜு, அப்போ நான் தான் தப்பாக சொல்லி தந்தேன்னு சொல்கிறியா? அம்மா அம்மா இல்லைம்மா, நான் அப்படி சொல்லலைம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அடுத்த எபிசோட் பார்க்குற வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். பாய்.